ஹே மகாஸ், எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த எபிசோட்ல சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால் சந்தானம் நடிப்பில் வெளிவந்திருக்கும் மதகஜராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிவந்திருக்க வேண்டிய படங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் இந்த படத்துக்கு விடிவு காலமே வந்திருக்கு. இந்த 12 வருஷத்துல எவ்வளவோ விஷயங்கள் மாறி போச்சு. காமெடி பண்ணிட்டு இருந்த சந்தானம் ஹீரோ ஆயிட்டாரு. மியூசிக் மட்டுமே போட்டுட்டு இருந்த விஜய் ஆண்டனியும் ஹீரோ ஆயிட்டாரு. வில்லனா நடிச்சுட்டு இருந்த மொட்டை ராஜேந்திரன் காமெடின் ஆயிட்டாரு. ஏன் இந்த படத்துல நடிச்ச 4 பேர் இறந்தே போயிட்டாங்க. இப்படி இந்த ஒரு நிலைமையில இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல கதை பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. விஷாலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது தான் தெரியுது இவரோட 2 ஃப்ரெண்ட்ஸு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு. அந்த பிரச்சனையிலிருந்து தன் நண்பர்களை விஷால் எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. குறுகுல காலை விடு கடிதலையா பார்க்கலாம். இந்த படம் பார்க்கும்போது தான் இந்த 12 வருஷத்துல எவ்வளவு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் டார்க் காமெடி, பிளாக் காமெடின்னு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேற பாதையில போயிட்டு இருக்கு. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி லாஜிக்லாம் தேவையில்லை, எல்லா பிரச்சனைகளும் மறந்து தியேட்டருக்கு வந்து சிரிச்சுட்டு போங்கன்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறானுங்களே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கலகலன்னு போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்குமே காமெடி தான். அதுவும் சந்தானத்தோட ஒன்லைன் காமெடிக்கு மொத்த தியேட்டரும் சிரிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல மனோபால டெட் பாடி சீன் ஒன்று வரும். எப்பா சாமி, 10 நிமிஷங்க சிரிச்சு வயிறு புண்ணாகி போயிருச்சு. இந்த சீனுக்கு ஒருத்தவங்க சிரிக்கலைன்னு நினைச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கணும். மகளிர் மட்டும் இல்ல, நாகேஷ் சார் டெட் பாடியா நினைச்சிருப்பாரு, சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. அதுக்கு ஈக்குவலா மனோபாலா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ரீசெண்டா கூட பிரபுதேவா நடிச்சிருப்பாரு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. சீக்கிரம் வாங்க சார், மாத்தி போய்க்கலாம். ஆமா, உள்ள சாங் ரெக்கார்டிங்ல இருக்காரு, இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றோம். பொதுவா சுந்தர் சி படங்கள்ல லாஜிக்கோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு கதை, செகண்ட் ஹாப்ல வேற கதை. ஆனாலும் படம் எங்கேஜிங்கா தான் போச்சு. படம் பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. யாருமே பெருசா குறை சொல்லவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொத்த திட்டம் சிரிச்சு இப்பதான் நான் பாக்குறேன். இதுவே பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கொடுக்குது. பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. கிளாமர் இந்த படத்துல ஹெவியா தாங்க இருக்கு. ஆனா அரண்மனை 4ல தமனா டான்ஸை பார்த்தவங்க நாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டமா வராங்க. சுந்தர் சி அவரோட படங்கள்ல கிளாமரி சரி காமெடி சரி ஈக்குவலா மெயின்டைன் பண்றாரு. இதுவே ஒரு சக்சஸ் ஃபார்முலா தான். இந்த படத்துல இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஜய் ஆண்டனி மியூசிக்ல எல்லா பாட்டும் தியேட்டர்ல பார்க்க நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பெட்டராவே பண்ணியிருந்தாரு. இனி இந்த மாதிரி பாட்டு எப்ப பட போறாருன்னு தெரியல. விஜய் ஆண்டனி சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. முன்னாடிலாம் கமல் சார் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவார். அது என்னன்னா, ஒரு சீரியஸான சப்ஜெக்டை வச்சு ஒரு படம் எடுப்பாரு. அதுக்கு அடுத்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் எடுப்பாரு. இப்ப அவரும் விட்டுட்டாரு. கமல் சார் விட்டு விஷயத்த சந்தானம் எடுத்துக்கிட்டா என்ன? ஒரு படத்துல ஹீரோவை நடிச்சுட்டு மற்ற படங்களை காமெடி பண்ணா என்ன? இப்ப இதை ஏன் சொல்றேன்னா, இப்ப வர படங்கள்ல காமெடின்னு சொல்லிட்டு எதையோ திண்டி வைக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சந்தானம் சார் கொஞ்சம் நீங்களும் பார்த்து பண்ணுங்க. டேய், என்னடா இது? மிஸ் ஆயி கீழ விழுந்துட்ட மச்சான். அது எப்பறா மிஸ் ஆயி விழும்போது 2 பொண்ணோட விழுற? ஓவராலா அந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓவர் ஹைப் ஏத்த விரும்பல. பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு வரலாமா? இந்த படத்துக்கு போங்க. ஒரு பெரிய ஸ்கிரீன்ல கேடிவி பார்த்த ஃபீல் கிடைக்கும். 12-13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு இப்ப ரேட்டிங் கொடுத்தா நல்லாவா இருக்கும். அதனாலதான் இந்த வீடியோல நான் டெக்னிக்கலை பத்தி பேசவே இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஜாலியா போயிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கன்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்காட். இந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி வரல, ஆனா விடாமுயற்சியா மதகஜராஜா வந்திருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.